ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு நம்பரையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு எலமெண்ட் சொல்லுவோம். அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து நம்ம பிவோட் எலமெண்ட் எடுத்துக்கணும். அதாவது அரே ஆஃப் ஜீரோ. அரே ஆஃப் ஜீரோ என்ன எடுத்துக்கிறோம், பிவோட் எலமெண்ட் எடுத்துக்கணும். அதாவது ஸ்டார்ட் பொசிஷனை வந்து அரே ஆஃப் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது பிவோட் எலமெண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எண்ட் பொசிஷன் இந்த அரே ஆஃப் எண்ட். நம்மளுக்கு எவ்வளோ எலமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த கடைசி உள்ள எலமெண்ட் தான் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த எலமெண்ட். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு எலமெண்ட். அந்த லோவர் எலமெண்ட் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட். அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட் எது, ஸ்டார்ட்டில் உள்ள எலமெண்ட் தான் ஃபஸ்ட் எலமெண்ட், அரே ஆஃப் ஜீரோ. அதை வந்து லோவர்னு சொல்லுவோம். அப்பர் லாஸ்ட் எலமெண்ட், எண்ட் ஆஃப் த எலமெண்ட். இந்த எண்ட் ஆஃப் த எலமெண்ட் அரே ஆஃப் எண்ட், எண்டிங்கில் உள்ள எலமெண்ட்டை அப்பர் எலமெண்ட்னு சொல்லி நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா? லோவரும் ஸ்டார்டிங் ஈக்குவல், அப்பரும் எண்டும் ஈக்குவல். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் கான்செப்ட். இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். எப்படி ப்ரோக்ராம் ரன் ஆகும், ஸ்டார்ட்டில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிவோட்டுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருந்தால் ஸ்டார்ட்டில் உள்ள எலமெண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து என் பொசிஷனில் ஒரு எலமெண்ட் இருக்குமா, அது பிவோட்டுக்கு கிரேட்டர் தெனாக இருந்தால் என் பொசிஷனில் உள்ளதை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? என் பொசிஷனில் உள்ள எலமெண்ட்டை டிக்ரிமெண்ட் பண்ணி கொண்டு வருவோம். ஸ்டார்ட் பொசிஷனில் உள்ளதை இன்க்ரிமெண்ட் பண்ணி கொண்டு வருவோம். எப்போ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுவோம், இந்த கண்டிஷனை அது வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நடக்கும். ஓகேவா? அப்புறம் இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ இல்லாமல் ஃபால்ஸ் ஆகிட்டுனா என்ன பண்ணணும், ஸ்டார்ட் லெஸ் தேன் எண்ட். அதாவது ஸ்டார்ட்டை விட எண்டு லெஸ் தேனாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் அங்கே ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆன பிறகு என்ன செய்யணும், ஸ்வாப் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். எந்த இதில் வந்து எலமெண்ட் நிற்கிதோ அந்த இடத்துல ஸ்வாப் பண்ணி விட்டுறணும். ஸ்டார்ட்டும் எண்டும் எதில் நிற்கிதோ அதுலேருந்து நம்ம அந்த ரெண்டு எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணி விடுவோம். ஓகேவா? இதையும் அங்கிட்டு சேஞ்ச் பண்ணி விடுவோம். ஸ்வாப்னா இடமாற்றம், சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்டார்ட் கிரேட்டர் தென் எண்ட். அதாவது எப்போ கிரேட்டர் தென் எண்ட் ஆகும் ஸ்டார்ட் அப்படின்னா, எண்டு கிராஸ் த ஸ்டார்ட். இப்போ 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்டார்ட் பொசிஷன் வருது, எண்ட் பொசிஷன் வருது. எண்டு இங்கிட்டு வந்து 2க்கு வந்துருச்சு, எஸ் வந்து 3க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, எண்டு வந்து இந்த ஸ்டார்ட் பொசிஷனை கிராஸ் பண்ணி இங்கிட்டாமல் போயிட்டே இருக்குது. அப்படி கிராஸ் பண்ணும்போது, அதாவது எண்டு ஈக்குவல் டு த ஸ்டார்ட், எண்டும் எஸ்ஸும் ஸ்டார்ட் பொசிஷனும் எண்டு பொசிஷனும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்வாப் லோவர் அண்ட் எண்ட். லோவர் பொசிஷன்னா என்ன பொசிஷனா, ஸ்டார்டிங்கில் உள்ளது. சரியா? அந்த ஸ்டார்ட் பொசிஷனில் உள்ளது நம்ம எடுக்கிற எலமெண்ட் தான், ஃபஸ்ட்டு எலமெண்ட் தான்